ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, காட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸ் டெய்லியும் என்னென்ன ரொட்டீன்ஸில் பண்ணுதோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து டெய்லியும் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் காட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. காட்டில் வளரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் அதோட வாழ்க்கையே போராட்டத்தில் தான் இருக்கும். காட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாது. கண் அச்சுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கமோ புலியோ வந்து அந்த அனிமல்ஸை போட்டு போயிடும். வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், அதாவது காட்டிலேயே வளரக்கூடிய அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகை இருக்குது. ஒரு வகை பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் வேட்டையாடும், இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூங்கும். அதே இது இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப மோசமான வகை. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கிட்டு இரவு நேரங்களில் தான் காட்டில் இருக்கிற முக்கால்வாசி அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா வேட்டையாடும். அதாவது கரடி, சிங்கம் இந்த மாதிரி அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா காலையில் நேரங்களில் மட்டும்தான் வேட்டையாடும். அதே இது புலி, ஜாக்வார்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நல்லாவே கண்ணு தெரியுமா, அதனால பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் வேட்டையாடும். என்ன தான் காட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வெடி பிடிச்சி போய் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாலும் ஒரு சில அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். எலிஃபேண்ட்டு, மான், முயல், அடுத்ததாக ஜிராஃபி இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த உயிரினமே வேட்டையாடாமல் வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கமோ புலியோ இந்த மாதிரி அனிமல்ஸை வீட்டில் பெட்டாக கொண்டு வந்து வளர்க்குறாங்க. என்னைய கேட்டால் அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்காம யானை, ஜிராஃபி, முயல், மான் இந்த மாதிரி அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்டாக கொண்டு வந்து வளர்க்கலாம். அதில் ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா சிங்கமும் புலியை பார்த்தீங்கன்னா எந்த நேரம் வேணால் நம்மளை வேட்டையாடி சாப்பிடலாம். ஆனால் மற்ற தாவரங்கள் சாப்பிடும் விலங்குகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க நம்ம கூட துணையாக இருக்கும். மனிதர்கள் எப்படி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காட்டில் வாழக்கூடிய விலங்குகளும் நம்ம எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்ட்டு ஒரு சில எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுமா. உதாரணத்துக்கு குதிரை பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே வேகமாக ஓடும். அதே மாதிரி மங்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்ட்டு ஒரு மரமாக பார்த்தீங்கன்னா தாவுமா. இந்த மாதிரி ஒரு காட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. காட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் வேறு பிளேஸில் தூங்குமா. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் நம்மளை மோப்பை பிடிச்சு எப்போ வேணால் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கப்ப வந்து போட்டு தள்ளிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பிளேஸில் தூங்கும். அப்படி ஒரு பிளேஸை மாறி போடுறதுனால எந்த ஒரு அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளை மோப்பை பிடிக்கிறது கஷ்டம். இதனாலே என்னமோ காட்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு டவுட் இருக்கும். அது என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஓனர்ஸ் குளிக்க ஊற்றுறாங்க. ஆனால் காட்டில் வளரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே குளிக்குமா இல்லை குளிக்காதான்ட்டு நீங்கள் கேட்கலாம். உண்மையை சொல்லப்போனால் காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் குளிக்கும். காட்டுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர் இருக்கும். அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட் அதோட தும்பிக்கையால் தண்ணியை உறிஞ்சு அதோட உடம்பு மேலேயே ஊற்றி குளிக்குமா. அதே மாதிரி தான் சிங்கமும் புலியும் எப்படி குளிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்புகளை பூனை மாதிரி நேக்கால நக்குமா. அப்படி நக்குனாலே அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாயிரும். இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் டெய்லியும் குளிக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் காட்டில் வாழக்கூடிய எல்லா அனிமல்ஸோட வாழ்க்கையும் எந்தளவு மோசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கம் ஏதாவது ஒரு ரிவரில் தண்ணி குடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவருக்கு அடியில் இருந்து முதலையோ இல்லை அன்னகுண்டா மாதிரி பெரிய பாம்போ பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை வந்து போட்டு தள்ளிடும். இந்த மாதிரி காட்டில் வாழக்கூடிய எல்லா அனிமல்ஸோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா காட்டில் வாழக்கூடிய எல்லா அனிமல்ஸும் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், வைல்ட் லைஃப் அனிமல்ஸோட வாழ்க்கை இவ்வளோ தான். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோஸில் ஒன்று சந்திப்போம். பாய்.